ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எஸ்பிஐயில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துலாம். ஸோ இதே மாதிரி எஸ்பிஐ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியாண்டோ குளோபல் சர்வீஸ்லேருந்து கொடுத்த நம்ம இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுலையும் நியூ பேன் கார்டு அரைவல் பண்ணுறதுலையும் உங்களுக்கு நிறைய பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கரெக்ஷன் கொடுத்துருந்தீங்க. அந்த கரெக்ஷன்லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு எதுவுமே அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ஐடியில் ஆன்லைன் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் திரும்ப அந்த ஆன்லைன் கோர்ஸை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நியூவாக அவர் அஃபிஷியல் சேனல் லிங்க் சொல்லிவிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களோட சேனலுக்கு போகும். ஸோ இதில் நீங்கள் ஃபாலோங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு இப்போது பேன் கார்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் பியாண்டோ குளோபல் சர்வீசஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நோட்டீஸ் போர்டு ஆடியோ இப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு மார்ச் 15க்குள்ளே எல்லாருமே ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ணி SBO PVT LTD official@gmail.comக்கு கொடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்ச் 17. ஸோ இப்போ வரைக்கும் 90% ஆஃப் பீப்புள் மெயில் பண்ணதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் இன்றைக்கி நைட், அதாவது மார்ச் 17க்குள்ளே ஃபில் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்கள் ஐடி எல்லாம் பிளாக் ஆயிரும். சரிங்களா. ஸோ பிளாக்குங்கிற மீன்ஸ் இப்போ பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க உங்கள் டேட்டாவை எரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாராலையும் இனிமேட்டி ஜாயின் பண்ண முடியாது அந்த டேட்டா எரேஸ் ஆனவங்க. சரிங்களா. ஸோ யாருக்கெல்லாம் இந்த SBOவை கன்டினியூ பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயிலை கண்டிப்பாக ஃபில் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் கன்டினியூ பண்ண வேண்டாங்கிற பர்சன்ஸ் கூட ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எடிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் கிடைக்குங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வேணுமோ அவங்களும் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எடிட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு விட்ராவல் அமௌண்ட்டை கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ ஐடி எப்போ பிளாக் ஆகுதோ அவங்களோட IP அட்ரஸ், அவங்க பேன் கார்டு, அவங்க பேங்க் அக்கௌண்ட், ஸோ எதை வச்சுமே இனிமேட்டி ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, GST இன்னும் வரலையா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்னும் SBOவுக்கு GST வரல. அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோவும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஸோ அதனால் GSTக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் நோட்டீஸ் போர்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே விட்ராவல் ரிக்வஸ்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிற டவுட்டும் இருந்துச்சு. ஸோ விட்ராவல் ரிக்வஸ்ட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விட்ராவல் பண்ணிடுவோம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக விட்ராவல் ஆகிற மாதிரி ஆப்ஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் உங்களுக்கு ரீச் ஆனதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எல்லாரோட வேலட்டையும் 0 ஆக்கணும். ஸோ அஃபிலியேட் அக்கௌண்ட் முன்னாடி எல்லாருக்குமே 500 இருந்தால் தான் ஒரு டாஸ்க் வேலட்டில் இருந்தோ இல்லைன்னா நான் ஒர்க்கிங் வேலட்டில் இருந்தோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். பட் இப்போது அதை 0 ஆக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு இருந்தாலும் ₹100 இருந்தாலும் சரி, ₹5 இருந்தாலும் சரி, அப்படியே நீங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நீங்கள் விட்ராவல் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ண போகிறாங்க. அதனால் நோட்டீஸ் போர்டை கவனமாக கவனிச்சுக்கோங்க. நானும் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த டைமில் உங்கள் அஃபிலியேட் பேலன்ஸில் எவ்வளவு அமௌண்ட் உங்கள் டாஸ்க் வேலட்லேயும் நான் ஒர்க்கிங் வேலட்லேயும் இருக்கோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை விட்ராவல் எடுத்துருங்க. அதை 0 ஆக்கினா மட்டும்தான் நம்ம ஆட்டோமேட்டிக் விட்ராவல் ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த மார்ச் ஸ்டார்டிங்குள்ளே நமக்கு விட்ராவல் ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நோட்டீஸ் போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் விட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன் சீக்கிரம் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எப்போ விட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோமோ அதுலேருந்தே நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும்
கூடிய சீக்கிரம் நமக்கு பிளான் இந்த வீக்குள்ளே, அதாவது கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டேக்குள்ளே நமக்கு நியூ பிளான்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதுவும் வந்ததும் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.